வணக்கம் நேர்களே. தங்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நடுத்தர வர்க்கத்திற்கு ஒரு எட்டாக்கணியாக ஆகி கொண்டுள்ளது. சரி சார், அப்போ எப்படி வாங்க முடியும் அப்படின்னா நிறைய வழிகள் இருக்குங்க. ஆனால் மக்கள் யாரும் நம்மளை அதை அப்ரோச் பண்ணுறதில்ல. அதாவது தங்கத்தில் பார்த்தீங்கன்னா கோல்டு ETF அப்படின்னு இருக்கு. அந்த கோல்டு ETFல ஒரு 100 யூனிட்ஸ் வாங்கினா 1 கிராம் ஆகும். ஸோ அது மாதிரி டைரெக்டாக வாங்கலாம். அதை தவிர மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஈவன் 100 ரூபாய்க்கு கூட நீங்கள் வாங்கலாம். ஏன்னா இப்போ மினிமம் செபியில சொல்லியிருக்கான். ஸோ கோல்டு ஏன் வாங்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு ப்ராக்டிக்கல் ஃபினான்ஷியல் பெனிஃபிட்டுங்க. அது மூலியமா நம்மளுடைய இந்தியா முதலீட்டாளர்களுக்கு என்னெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு கம்பைன், ஒரு ஸ்டெபிலிட்டி. நமக்கு இவ்வளோ கோல்டு இருக்கு அப்படின்னா ஒரு ஸ்டெபிலிட்டி. ரெண்டாவது ஒரு குரோத் பொட்டென்ஷியலும் இப்போ இருக்கக்கூடியது மாதிரியான ஒரு வாலட்டிலிட்டி சுச்சுவேஷன்ல ஒரு குரோத் பொட்டென்ஷியல் இருக்கிறதுக்கு. மூன்றாவது கல்ச்சரல் ரெலவன்ஸ். ஸோ திடீர்னு பணம் வேணும்னா நமக்கு தங்கம். இரண்டாவது தங்கம் இவ்வளவு வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாகவும் இருக்கிறது. ஓகே, தங்கத்தினுடைய பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க தங்கத்தை நம்ம இன்ஃபிளேஷனுக்கு எகெயின்ஸ்டா ஹெட்ஜ் பண்ண முடியும். இன்ஃபிளேஷன் அதிகரிக்கும் பொழுது தங்கம் விலையும் ஏறும். அடுத்தது வெல்த் ப்ரிசர்வேஷன். நீங்க கிட்டத்தட்ட நம்ம ஒரு 200 ஆண்டு காலமாக பார்த்தோம்னா தங்கம் ஒரு வேல்யூவை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த காலத்துல தங்கத்தை வச்சுதான் வியாபாரமே பண்ணினாங்க. அடுத்தது இப்ப பாத்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல சேஃப் ஹெவன் அசட்டாக தங்கம் மாறியுள்ளது பிகாஸ் ஆஃப் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். அடுத்தது டைவர்சிபிகேஷன். ஏன் ஒரு கோல்டை ஒரு அசட் கிளாஸா டைவர்சிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லா போர்ட்போலியோலையும் 10-15% தங்கம் இருப்பது நல்லது. அடுத்தது நோ கரன்சி ரிஸ்க். ஏற்ற இறக்கம் நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. கேபிட்டல் அப்ரிசியேஷன். வாங்கினது இப்போ 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்குற தங்கம் 1.5 லட்ச ரூபா போச்சுன்னா உங்களுக்கு 50,000 ரூபாய் லாபம் கிடைக்குது. அது மாதிரி போர்ட்போலியோல ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும். ரொம்பவும் இறங்காது. இறங்கினாலும் திருப்பி அதே ரேட்டுக்கு. என்னைக்குமே பாத்தீங்கன்னா தங்கம் ஏறினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்பலாம் 40% 50% இறங்கின மாதிரி சரித்திரமே கிடையாது. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கல்ச்சுரல் சிக்னிபிகன்ஸ் சொன்னேன் இல்லையா, அது என்னன்னா நம்மளுடைய இந்தியா ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா இதை பத்தியே நம்ம ஒரு இது கொடுத்துருக்கோம். யூடியூப் சேம் ஷார்ட்ஸ் ஒரு 10 டேஸ் பேக்கு. தங்கம் இந்தியாவில் எவ்வளோ ஹோல்ட் பண்றாங்க, அதுவும் இந்தியன் ஹவுஸ் ஹோல்டு எவ்வளோ ஹோல்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ஒரு கல்ச்சரல் சிக்னிஃபிகன்ஸை கொடுக்குது. லிக்விடிட்டி எனி டைம் நம்ம கடன் வைக்கலாம், இல்லை விற்கலாம், ஈஸியாக இருக்கக்கூடும். அதே மாதிரி ருப்பியினுடைய டிப்ரிசியேஷனை ப்ரொடெக்ட் பண்ணுறது தங்கங்க. நம்ம இந்தியாவுடைய ஃபாரெஸ்ட் ரிசர்வ் அதிகமாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே தங்கம் தான். ஃபர்தராக இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும், தங்கம் நான் கொஞ்சம் கொஞ்சமா எப்படி சேவ் பண்றது இப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் எங்களோட அணுகுங்கள். நாங்கள் சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.